வணக்கம் நேயர்களே, உங்களுக்கு தெரியுமாவில் இன்றைய நாளும் உங்களை சந்திக்கின்றோம். இன்று நாம் எடுத்து வந்திருக்கும் தலைப்பு ஜூன் டீன். அமெரிக்காவின் ஜூலை 4ஆம் தேதி சுதந்திர தினம் பற்றி அனைவருக்கும் தெரியும். ஆனால் அமெரிக்க வரலாற்றில் இன்னொரு மிக முக்கியமான நாள் ஜூன் டீன். ஜூன் மாதம் 19ஆம் தேதி வருவதால் அது ஜூன் டீன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாள் இலட்சக்கணக்கான அடிமைகளுக்கு சுதந்திரம் கிடைத்ததை நினைவு கூறும் நாள் ஆக இங்கு அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. ஏன் இந்த நாள் அமெரிக்க வரலாற்றில் முக்கியமானது? வாருங்கள் வரலாற்றை மீண்டும் ஒரு முறை தமிழில் பார்ப்போம். 17ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் அமெரிக்காவில் இருந்து பல லட்சம் மக்கள் வலுக்கட்டாயமாக அமெரிக்காவிற்கு கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் மனிதர்களாக அல்ல, சொத்துக்களாகவே நடத்தப்பட்டனர். பண்ணைகள், தோட்டங்கள் மற்றும் தொழில்களில் அவர்கள் கட்டாய உழைப்பில் ஈடுபடுத்தப்பட்டனர். பல குடும்பங்கள் பிரிக்கப்பட்டன. அடிப்படை மனித உரிமைகள் கூட மறுக்கப்பட்டன. இது அமெரிக்காவின் வரலாற்றில் மிகவும் வேதனையான அத்தியாயங்களில் ஒன்றாகும். 1861ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்நாட்டு போர் தொடங்கியது. இந்த போரின் முக்கிய காரணங்களில் ஒன்று அடிமைத்தனம். 1863 ஜனவரி 1ஆம் தேதி அன்று ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை விடுத்தார். அதுவே இமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன். இந்த அறிவிப்பு கிளர்ச்சி செய்த மாநிலங்களில் இருந்த அடிமைகள் சுதந்திரமானவர்கள் என்று அறிவித்தது. ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டாலும் அது உடனடியாக எல்லா இடங்களிலும் அமுல்படுத்தப்படவில்லை. குறிப்பாக டெக்சஸ் மாநிலத்தில் பல ஆயிரம் அடிமைகள் இன்னும் சுதந்திரம் பெற்றதை அறியவில்லை. 1865 ஜூன் 19 அமெரிக்கா உள்நாட்டு போர் முடிந்திருந்தது. அன்று அமெரிக்க இராணுவத்தின் ஜெனரல் கோர்டன் கிராஞ்சர் டெக்சஸ் மாநிலத்தின் கல்வின்ஸ்டன் நகருக்கு வந்தார். அவர் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வாசித்தார். அதில் கூறப்பட்டது, அனைத்து அடிமைகளும் இனி சுதந்திரமானவர்கள். இந்த செய்தி ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியது. பலருக்கு அது மகிழ்ச்சியான நாள், பலருக்கு அது புதிய வாழ்க்கையின் தொடக்கம். அந்த நாளை நினைவு கூர்ந்தே ஜூன் மற்றும் 19 என்ற சொற்களை இணைத்து ஜூன் டீன் என்ற பெயர் உருவானது. 1866 முதல் அமெரிக்க சமூகங்கள் ஜூன் டீனை கொண்டாட தொடங்கின. காலப்போக்கில் இது ஒரு பாரம்பரிய நாளாக மாறியது. இன்று அமெரிக்கா முழுவதும் பேரணிகள் நடைபெறுகின்றன, வரலாற்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றனர், குடும்ப ஒன்று கூடல்களை ஏற்பாடு செய்கின்றார்கள், சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகின்றார்கள். இது வெறும் கொண்டாட்டம் அல்ல, வரலாற்றை நினைவு கூறும் நாள். 2021ஆம் ஆண்டு அமெரிக்க அரசு ஜூன் டீனை அதிகாரப்பூர்வ கூட்டாட்சி விடுமுறையாக அறிவித்தது. அதன் மூலம் அமெரிக்க வரலாற்றில் இந்த முக்கியமான அத்தியாயம் தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டது. இன்று ஜூன் டீனை சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. ஜூன் டீன் என்பது ஒரு விடுமுறை நாள் மட்டுமல்ல, அது மனித கண்ணியத்திற்கான போராட்டத்தை நினைவு சின்னம். சுதந்திரம் எவ்வளவு மதிப்பு மிக்கது என்பதை நினைவூட்டும் நாள். ஒரு சமூகத்தின் துன்பங்களையும் அவர்களின் வெற்றிகளையும் நினைவு கூறும் நாள். 1865 ஜூன் 19 முதல் இன்று வரை ஜூன் டீனை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கின்றது. சுதந்திரம் தாமதமாகலாம், ஆனால் அது மறுக்கப்படக்கூடாது. சரி நேயர்களே, மீண்டும் இன்னும் ஒரு அத்தியாயத்தில் உங்களுடன் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.